சித்தமேசுவே நானோர் மண்பாண்டமே உத்தம ஜீவியாய் உயர்த்த வேண்டுமே. உத்தம ஜீவியாய் உயர்த்த வேண்டுமே. அழுகையின் நாஸ்தியும் உலகின் சம்பாத்தியமும் ஒரு நாளில் போய்விடும். ஒன்பது வரை உள்ள வசனங்களை நமக்கு சேர்ந்து வாசிக்கலாம். எல்லாரும் ஒரு மினிட் எல்லாரும் எடுங்க எடுத்துட்டு சேர்ந்து நமக்கு வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்தீங்களா? சேர்ந்து வாசிக்கலாம். இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் துவாசலில் இருந்தது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளில் குருடர், சப்பானியர்கள், சோம்பினர்கள் முதலான வியாதியர்கள் அநேகர் படுத்திருந்தார்கள். தண்ணீர் அப்பொழுது கலங்கும் என்று காத்திருக்கும்படி, ஏனெனில் சில சமயங்களிலே பொறுப்பெடுத்துக்கொள்ளும். எல்லா விதமான ஆசீர்வாதங்களில் எங்களை நிறைத்துக் கொள்ளும். தொடர்ந்து பொறுப்பெடுக்கணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நல்ல வேளையிலே ஆண்டவரை மிகப்படுத்துகிறேன். இந்த இடத்தில் ஆமென் கடந்து வந்து நேற்றைய தினம் ராத்திரி வந்தபோது நான் ஜபித்த போது இந்த தேசத்தில் முதலாவது ஆமேன் பிரசங்கிக்கிறதுக்காக ஜபித்த வேளையிலே தேவ ஆவியானவர் என்னை 38 வருஷ காலமாக குளங்கரை கிடக்கிறதான அந்த ஒரு மனுஷனை குறித்து எனக்கு ஏவுதல் தந்தார். ஆமேன். இங்கே நம்ம வாசித்து நிறுத்தினது வேண்டும். ஆமேன். அந்த நேரத்தில் அந்த 6ஆமத்த வசனத்தை நாம் வாசிக்கும் போது, படுத்திருந்த அவனை இயேசு கண்டார். என்ன செய்தாரு? காண்கிறாரு. நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தால் நம்மை காண்கிற ஒரு கண் தேவனுடைய கண்ணாக இருக்கிறது. இல்லையா? ஆமேன். நம்ம யாரெல்லாமோ நம்மளை கண்டும் காணாமலும் போகும்போது தேவன் நம்மளை என்ன செய்கிறவராக இருக்கிறாரு? காண்கிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேருக்கு ஆமேன் என்று சொல்ல முடிகிறது? என்னுடைய வேதனைகளை காண்கிறவராக இருக்கிறார். என்னுடைய கஷ்டங்களை காண்கிறவர்களாக இருக்கிறார். என்னுடைய எல்லா சூழ்நிலைகளையும் அவர் காண்கிற தேவனாகவே இருக்கிறார். அங்கே நான் இந்த வசனத்தை பேசிக்கொண்டு இருக்கும்போது தேவன் எனக்கு ஓர்மைப்படுத்தினதான ஒரு காரியம், ஆமேன், சமூவேல் பிரவாஜகன், ஆமேன், சமூவேல் தீர்க்கதரிசி, ஆமேன், ஆமேன் தீர்க்கதரிசி, ஆமேன், சவுல் ராஜாவோடு சொல்லுகிறாரு, அந்த ஜனம் கடந்து வருகிற வேளையில இந்த வழியில் அவங்க வேதனைப்படுத்தினதான அந்த ராஜ்யத்தை முழுவனாக ஆமே சூத்திரம் தீர்த்து ஆமே நசிப்பிச்சுகளை இல்லைன்னா ஆமே கொன்னுகளை ஒன்று போல் சேசிக்காத வண்ணம் கொன்னு போட சொல்லும் போதும் அதை சவுல் மேல்தரமானதை எடுத்து தனக்காக வைத்து கொண்ட வேளையில் தேவன் சவுலுக்கு உண்டாயிருந்ததான அந்த அதிகாரத்தை எடுத்து போடுகிறார், அந்த அபிஷேகத்தை எடுத்து போடுகிறார். அவனுக்கு உண்டான எல்லா ஐஸ்வர்யங்களையும் எல்லா சம்பத்துகளையும் தேவன் எடுத்து போடுகிறதை நாம் அங்கே காணுகிறோம். தேவன் நாமே முக்கியமாக அவருக்கு மேலாக அநேக நாள்கள் நம்ம இந்த வசனத்தை தியானிச்சிருப்போம். ஒரு வித்தியாசமாக தேவன் எனக்கு என்னை இதை நடத்தினதை நான் பார்க்க முடிந்தது. இரண்டாவது ஒரு காரியத்தை பார்க்கும்போது அதிக காலமானாலும் எஸ்தருடைய உபவாச நாளில் ஹாமான் என்ன ஒரு மனுஷன் என்ன செய்கிறான்? ஒரு கடுகு மரத்தை ஒருக்கினது நிமித்தம் அந்த மொர்தெகாய் ஆமேன் என்ன செய்கிறாரு?
எஸ்தரோடு அறிவித்து கொண்டு எஸ்தர் சொல்லுகிறாங்க, நாம் ஒருமித்து உபவசிப்போம் ஜெபிப்போம் என்று ஜெபிக்கும் போது அந்த புஸ்தகத்தை துறந்து அந்த நாளுகளுக்கு முன்பாக செய்ய நினைத்ததை ஓர்மப்படுத்துவதற்கான காரணமாக இடையாகிறது. அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலையும் வெகு காலமாக அடையப்பட்ட எந்த நன்மைகளாக காணப்பட்டாலும் ஆமென், தேவன் அதை ஆமென் உலகம் நமக்கு முன்பாக எழுதி சேர்க்கிற காரியம் அல்ல, தேவன் நிச்சயிக்கிறது. இருக்கிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஆசை இல்லாதவங்க யாரா இருக்கிறீங்களா? எனக்கு ஒரு விடுதலை வேணும், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும். அந்த வேகமாக சொல்லி போறேன், உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். ஆமென். புரியுதா சொல்றது? ஆமென். எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும். ஆமென். நமக்காக ஒரு ஆமென் கழுகு மரம் மറ്റുள்ளவங்க ஆமென் ஒருக்கும் போதும் ஆமென் தேவன் ஆமென் நாள்கள் பழக்கத்துக்கு முன்பாக வாக்தத்தம் செய்யப்பட்டதான அந்த ஆசீர்வாதத்தை தருவதற்காக ஆமென் அந்த ராஜாவினுடைய உறக்கத்தை கெடுத்தி ஒரு விடுதலை ஆசைப்படும் போது அந்த இடத்தை விட்டு எழும்புறவர்களாக நாம் மாற வேண்டாம். அல்லேலூயா, ஆமென். ஒண்ணாமத்த காரியம் எழுந்திருக்க வேண்டும், எடுக்க வேண்டும், நடக்க வேண்டாம். என்ன செய்யணும்? எழுந்திருக்க வேணும், எடுக்கணும், நடக்கணும். சோத்திரம். லேலியா, நாம் இன்னைக்கு எழும்புவதற்கு கூட சோம்பலாக இருக்கிறோம். லேலியா, மடி உள்ள எத்தனை பேர் இருக்கிறீங்க? மடி உள்ள எத்தனை பேர் இருக்கீங்க? பொறுமையாக கேட்குறேன். ஆமென். ஏதாவது ஒரு காரியம் அம்மா வீட்டில் இருந்துச்சுன்னா பிள்ளைங்களுக்கு என்னது? மடி இல்லையா? ஆமாம். பிள்ளைங்க புருஷன் சொன்னால் மனைவிக்கு மடி, மனைவி சொன்னால் புருஷனுக்கு மடி, எல்லாத்துலையும் நமக்கு சோர்வு. இல்லையா? அதுதான் 143 சங்கீர்த்தனம் 10 வசனம்னு சொல்ல நினைக்கிறேன். அந்த சோர்வனுடைய ஆவி என்ன செய்யணும்? நல்ல ஆவி என்ன செய்ய பண்ணணும்? வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனம். நிறுத்தி 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 வாசிங்க, அதுல தூது கிடக்குறான். என் ஜனம் என்ன செய்யணுமா? 1 தாழ்த்தணும், 2 ஜெபம் பண்ணணும், 3 முகத்தை தேடணும், 4 பொல்லாத வழிகளை என்ன செய்யணும்? விடணும். அதில் நிறுத்திடுங்க, அப்படியே வச்சிருங்க, என்ன வருவேன். ஆமென். அப்போ 1 என்ன செய்யணும்? தாழ்த்தணும். நம்மள எத்தனை பேர் தாழ்த்துகிறவங்க இருக்கிறோம்? தாழ்த்துகிறோமா? 2வது ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். ஆமென். நம்முடைய தேவைகளுக்காக நம்ம என்ன செய்யறவங்களா இருக்கணும்? ஜெபிக்கிறவங்களா. இனி இந்த பிள்ளைகளுக்கு வர்ற காலத்தில் கூட வேலைக்கு விட இந்த ஸ்கூலுக்கு விட வேண்டிய வரும். அந்த மாதிரி புக்கு சுமக்கிற சுமைய பாரமானது அந்த பிள்ளைகளுக்கு மேலே என்ன செய்றீங்க? சுமக்குறீங்க. இந்த மெதுவான இந்த வசனத்தை எத்தனை பேர் பிள்ளைகளுக்கு தலையில் சுமக்க வைக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அதை கற்றுக் கொடுத்த தலைமுறை ஒரு தலைமுறையும் நஷ்டப்பட்டு போனதாக இல்லை. அந்த தலைமுறை எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நமக்காகவே தேவ ஆவியானவர்களால் எழுதப்பட்டு வச்சிருக்கிற இந்த வார்த்தைகள் முழுவதும் நமக்காக வச்சிருக்கிற ப்ராமிஸ் ஆயிருக்குதா? ஆமென். நமக்கு வச்சிருக்கிறதான அந்த ப்ராமிஸை, ஆசீர்வாதத்தை நாம் இழந்திருக்கிறதான அந்த வேளையிலையும் தேவன் நம்மை நோக்கி இந்த கிஃப்ட் என்னுடைய பிள்ளைக்கு வெகு காலமாக கொடுக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது, இவன் ஒரு முடந்தனாக இருக்கிறானே என்று அவனுடைய முடந்தை மாற்ற தேவனே அந்த இடத்துல இறங்கி வருகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு நம்மை ஆண்டவர் நேசிக்கிறதுனால நம்முடைய இடையிலேயே இன்னைக்கு அவர் வந்திருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அதுகொண்டுதான்
அந்த 4ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. எப்படி எழுதப்பட்ட? ஆமென். கலக்கப்படும் போது, இரக்கத்தின் வீட்டில் கலக்கப்படும் போது அந்த ஆமென் நாம் விடுதல்களை பெற்று கொண்டு போவர்களாக மாற வேண்டும். இந்த ஆமென் இந்த ஆலயத்துக்குள்ளாக வந்துட்டு இந்த ஓய்வு நாள்ல வெறுமையாக மடங்குவதற்கல்ல ஆண்டவர் நம்மை குறித்து ஆசைப்படுகிறது. அல்லேலூயா. ஆமென். நாமே நம்முடைய ராமேஸ்வரன் நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே காணப்படுகிறதான வியாதி. ஆமென். சிநேகம் இல்லாதது நிமித்தம் பிள்ளைகளை பகைக்கிற அம்மம்மார், ஆமேன், பெற்றோர்களை பகைக்கிற ஆமேஸ்வரம் பிள்ளைகள், ஆமேன், ஆமேன், மனைவி புருஷன்மாரிடையில் உண்டாகிறதானது வியாதிகள், ஆமேன். அப்பேற்பட்டதா பாவம் மன்னிக்கப்படுகிறது. பரலோகத்திலிருந்து ஒரு மன்னிப்பு உண்டாகணும். ஆமேன். உலகம் தருகிற மன்னிப்பு அல்ல, பரலோகத்தில் இருந்து என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டால் மாத்திரமே ஆமேன் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை நான் காண முடியும். ஆமேன். நான் சிந்திச்சு பார்த்தேன். அவன் பரலோகத்திலிருந்து பார்த்துட்டு என்னுடைய பாவம் நீங்கிற நிமித்தம் தேசத்துக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாராம். அல்லேலூயா. அது எப்படி தேசத்துக்கு அந்த ஆசீர்வாதம் போகிறது? எப்படி அந்த ஆசீர்வாதம் தேசத்தின் மேல் பகிர்கிறது? அல்லேலூயா. நமக்குள்ள ஒரு சந்தோஷம் உண்டாகும் போது பரலோகத்திலிருந்து இந்த சந்தோஷம் நமக்கு மேல பகரப்படும். தேவனுடைய பிள்ளைகளே, அப்படின்னா ஏதோ நாளுகளாக ஆமென் வியாதியாக காணப்படுகின்ற பாவ வியாதியை நம்மளுடைய வாழ்க்கையிலிருந்து விட்டு களையணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா இன்னைக்கு எனக்குள்ளாக ஒரு சுத்திகரணம் உண்டாக வேண்டும். ஆமென். எனக்குள்ளாக ஒரு மாற்றத்தை நாம் கண்டடைய வேண்டும். ஆமென். தேவன் கேட்கிறதான ஒரு காரியம் நாம் வாசித்தோம். எதை கேட்கிறார் தேவனு? ஆமென். அந்த 6ஆம் வசனத்தில் லாஸ்ட் என்ன சொல்லுகிறாரு? பார்வைக்கு என்ன செய்யணும்? செம்மையானவைகளை செய்யணும். 2, கட்டளைகளுக்கு செவி கொடுக்கணும். 3, அவருடைய நியமங்கள் யாவையும் நம்ம என்ன செய்யணும்? கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் ஆமென் நானே உன் பரிகாரியாய் இருக்கிற கர்த்தர் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்முடைய பரிகாரி யாரு? கர்த்தரா இருக்கிறார். என்னுடைய பிள்ளைகளே, ஆமென். ஆமென். நிலத்தை துப்பி அவருடைய கண்ணின் மேல் போட்டு அதுக்கு முன்னாடி உள்ள காரியங்களை எல்லாம் பார்க்கும்போது இயேசு அதிலே கடந்து போகிறார் என்று பார்க்கும்போது குருடனாய மனுஷன் என்ன செய்கிறானா? கூப்பிடுகிறான். எப்படி கூப்பிடுகிறான்? ஸ்தோத்திரம். சோதரம் 1ஆம் வாக்கியம் முதல் வாசிக்கும் போது அல்லேலூயா. அப்படின்னா நமக்கு மற்றொரு ஆளை வழிகாட்ட முடியுமா? இல்ல. அந்த வார்த்தைகளை கீழே வாசிக்கும் போது அந்த சீலோமோன் குளத்தில் போய் முகம் கழுவி வர சொன்ன போது அவன் அதுபோல போய் அனுசரித்து கழுகி புறத்து வந்த போது அந்த 7, 8 முதல் உள்ள வசனத்தை வாசிக்கும் போது ஆமென், இவன் அன்னைக்கு பிச்சை கேட்டு கொண்டிருந்தவனா இருக்கலாம், இன்னைக்கு அவன் யார் இல்லை. ஹலோ, இருட்டிலிருந்து விடுவிக்கப்பட்டவன் இன்னும் யார் இல்லை.
ஹலோ, ഇരുട്ട് നമ്മുടെ வாழ்க்கையில മാറിനാ ഇന്നേക്കും കടമാകുന്ന ഒരു വ്യാധി നമുക്ക് മുന്നേ നിൽക്കുതാ. ആമേൻ, 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 ആമേൻ. അപ്പോ പലരും ചൊല്ലത്തക്കവണ്ണം பலருடைய கண்களும் உலகம் முழுவதும் நம்மை பார்க்கக்கூடிய அளவுக்கு ஆகிறது. லோகத்தில் உலகத்தின் நடுவில் அந்த ஆசீர்வாதத்தை காணுகிறார்கள் தேவனுடைய பிள்ளைகளே. இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட ஒரு ஸ்திரீயை ஒரு ஸ்திரீயை 2 ராஜாக்கன்மார் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் அந்த 13-14 வசனங்களை வாசிக்கும் போது சோதரம், அப்போ அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நம்ம பெற்று கொண்டிருக்கிறது போல அதை நம்முடைய தேசங்களுக்கு நம்முடைய குடும்பங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடிகிறது. அல்லேலூயா, ஆமென். அங்கே சொல்லிக் கொடுக்கப்பட்டதான வேளையிலே அவர் ராஜாவிட கத்து வாங்கிட்டு மற்றொரு ராஜாவுகிட்ட கொண்டு கொடுக்கும் போது அந்த ராஜாவு சொல்லுகிற ஒரு காரியம் உண்டு. இது என்னமா கஷ்டமா தீருமோன்னு அவர் என்ன செய்கிறாரா? ஹலோ, ராஜாவை எல்லாம் தேடி போய் சொன்னது ராஜாதி ராஜாவை தேடி போகணும். அனுப்பப்பட்டதான ஆமென் பிரவாசகனை தீர்க்கதரிசிയുടെ இடத்திലേക്ക് போக வேண்டும். அல்லேலூயா. ஒரு விடுதலை பெற்றுக்கொண்டவள் அவள் சொன்னது என்னுடைய தேசத்து ஒரு தீர்க்கதரிசி நம்ம சில காரியங்களில் இப்படிதான் நம்ம மண்டத்தனமா இருக்கிறோம். ஆமேன். ஏதாவது கொடுத்தா சொல்லுங்க, கொடுத்தா சுகமாயிடும். ஒரு பொருத்தனை பண்ணி ஏதாவது கொண்டு கொடுத்துட்டோம்னா சுகமாயிடும். தேவன் கேட்கிறாரு, ஆமேன், உன்னுடைய வஸ்திரத்தை இல்ல இருதயத்தை கேட்கிறாரு. ஆமேன். உன்னுடைய வஸ்திரத்தை அல்ல ஆண்டவர் கீரை கேட்கிறாரு, உன்னுடைய இருதயத்தை கீரை கேட்கிறாரு. ஆமேன். இன்னைக்கு அவர் ஆமேன் உன்னையே கேட்கிறாரு. என்னுடைய பிள்ளைகளே, நம்மளையே கேட்கிறாரு. நம்மை ஒன்று ஒப்பு கொடுக்கிறவர்களாக மாறணும். அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் அந்த 5 முதலுள்ள வசனம் தோணுது. அப்போ ஜலத்தினாலும் ஆத்மாவினாலும் பரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்ய முடியாது. அப்போ ஞானஸ்நானம் எடுக்கிற எதுக்காக? தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும்னு எத்தனை பேர் இங்க ஆராதனைக்கு வாரீங்க? ஏதோ ஒரு கஷ்டமா நல்லது ஆசீர்வாதமா சொல்லுவீங்கன்னு பார்த்தா பாஸ்டர் கஷ்டப்படுத்திட்டு போறீங்களான்னு அவங்க நினைக்கிறாங்க. நம்ம எல்லாம் வாரது அந்த இந்த பெரிய காரியம் ஒண்ணு என்ன செய்யல சொல்லி இருந்தா அது நமக்கு செய்ய கட்டாயம். ஏதாவது ஒரு 10-100 தினாரு கேட்டதா நம்ம செய்திருக்கலாம். சாணப்படணும்னு எல்லாம் சொன்னா அது நடக்கும்னு காரியமா? அது மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கணும்னு சொன்னா ஆமேன். என்கிட்டே தர்க்கம் பண்றாங்க. நானும் சிஎஸ்ஐ குடும்பத்தில் 3ஆம் தலைமுறை 3ஆம் தலைமுறை கிறிஸ்டியானி. ஆமேன். நெய்யூர் சிஎஸ்ஐக்காரங்க இருக்காங்க, அத்தியோளக்காரங்க இருக்காங்க, அவன் எங்கள் சொந்தக்காரங்க வேற இருக்காங்க. என்ன போய் நிற்கச்சோமே, டேய் கொஞ்சம் சொல்லுவாங்களா இல்லையா? சௌக்கியம் வேணும். எனக்கு ஒரு சௌக்கியம் உண்டானாதான் நான் மற்றவர்கள் முன் நிற்க முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய வாழ்க்கையிலையும் இதுபோல ஒரு பாவ வாழ்க்கையாயிருந்த மனுஷனாய்
ஆனால் ஒரு சௌக்கியம் உண்டானதுனால தான் என் பாஸ்போர்ட்டை வேணா எடுத்து பாருங்கள், அதில் எனி குத்துறதுக்கு இடம் இல்லை. ஆமேன். 21 வருஷங்களுக்கு முன்னே, எனக்கு தோணுது 22 வருஷங்களுக்கு முன்னே எங்கள் அண்ணம்மா 2 பேரும் சவுதியில் இருந்தாங்க. அவங்கள்ட்ட நான் மீண்டும் மீண்டும் கேட்குறேன், ஒரு 1000 ரூபாயாவது மாதம் தந்தா போதும், எப்படியாவது என்ன கொண்டு ஒரு வாழ்க்கையாக இருக்கும். ஆமேன். அப்படின்னா அந்த ஒரு விடுதலை இன்னைக்கு உங்களுக்கு எத்தனை பேருக்கு வேணும்? ஆமேன். எத்தனை பேருக்கு வேணும்னு ஆசைப்படுகிறீங்க? அந்த பெரிய காரியங்களை ஒன்றும் சொல்லலை. என்னதான் சொல்லியிருக்கிறாரு? அந்த குளத்தில் போய் ஸ்நானம் பண்ணும். ஆமேன். அப்போது சுத்தமாவீர் என்று எத்தனை அதிகமாக இருக்கிறது. அடுத்த வாக்கியத்தில் அவன் இறங்கி வார்த்தையின்படியே யோர்தானில் போய் 7 தரம் முங்கின போது ஒரு மாம்சம், சின்ன பிள்ளையுடைய மாம்சம் போல என்ன செய்யுது? சுத்தமானான். இன்னைக்கு நம்முடைய எல்லாம் மரணத்தினின்று உயிர் தெழுந்தார், மடங்கும் நாமும் போற்றிடும் அந்த இயேசுவானவர். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நம்ம மாம்சமான நம்ம ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எத்தனை பேர் ஆசைப்படுகிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுக்கு ஒரு சுகத்தை தாருங்க ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு சுகத்தை தாருங்க ஆண்டவரே. எங்க தாழ்மை இல்லாய்மையோ, எங்களுடைய கீழ்ப்படியாய்மைகளையோ கர்த்தாவே, எங்களுடைய கோபமோ பாரமோ பாவமோ எங்களுடைய அனுசரணகளோ ஏதாவது எங்களுடைய வாழ்க்கையில வியாதியாக குஷ்டரோகமாக காணப்பட்டா ஆண்டவரே எங்களை சௌக்கியமாக்குங்க ஆண்டவரே, எங்களை சுகமடைய செய்யுங்க ஆண்டவரே. நீ சுகமடைய செய்கிற தேவனா இருக்கிறீர் என்று நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. உம்மை நம்பி வந்திருக்கிறோம் அப்பா, உம்மை நம்பி வந்திருக்கிறோம், உம்மை நம்பி வந்திருக்கிறோம். எத்தனை பேர் சொல்லுவீங்க? சில நேரத்துல தான் அது கலக்கப்படுகிறது. ஆமென்.